சரி, நம்முடையதான வாக்குத்தத்த செய்தியை நாம் தியானிக்க போகிறோம். இதோட முடியுது இந்த வாரத்தோட. எடுங்க எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31:14. நல்ல பிதாவே, கிருபையுள்ள தேவனே, இந்த வசனத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் எங்களோடு இருப்பதாக. பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல் எங்கள் மேல் இருப்பதாக. இந்த மாதம் துவங்கினதிலிருந்து யாருக்கு என் நன்மையை தருவேன் என்று நீங்கள் எங்களோடு பேசி வருகிறீர் ஆண்டவரே. இன்றைக்கும் எங்களோடு பேச நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வசனத்தின் மூலம் எங்களோடு இடைபடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். நம்முடைய தேவன் அவருடைய ஜனத்தை நன்மையினால் திருப்தி ஆக்குகிற தேவன். நன்மையினால் திருப்தி ஆக்குகிறவர். அவருடைய ஜனம் யார் என்று பார்த்தோம். அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்கள் தான் அவருடைய ஜனங்கள். அவருடைய நாமம் தரித்தவர்களுக்கெல்லாம் நன்மை வந்துருமா அப்படின்னா அப்படியும் இல்லை. அப்போ என்ன சொன்னால், அவருடைய ஜனமாக இருக்கணும், அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனமாக இருக்கணும். அதுக்குள்ளேயே உத்தமமான பிள்ளைகளுக்கு நன்மையினால் திருப்தியாவா. ரெண்டாவது, அன்பு கூறுகிறவர்களுக்கு நன்மையினால் திருப்தியாக்குவா. உண்மையான தகப்பனிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு நன்மையினால் திருப்தியாக்குவார். மூன்றாவது சொன்னேன், கர்த்தரை தேடணும். பிள்ளைன்னு சொல்லிட்டு ஊர்லேயே இருந்தால் போதாது. தகப்பன் என்ன செய்யணும்? தேடணும். தகப்பன் வீட்டுக்கு வரணும். தீபாவளிக்கு வந்திருக்காங்க போங்க சிலர், அது மாதிரி வரணும். நல்லது கெட்டதுக்கு என்ன செய்யணும்? தகப்பனை தேடி வரணும். சர்ச்சுக்கு வரணும். வாரம் சர்ச்சுக்கு தகப்பனை தேடணும். அப்படி தகப்பனை தேடுகிறவர்களுக்கு நன்மையினால் திருப்தியாக்குவா. அல்லேலூயா. இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம், ஆண்டவர் நல்லவர். 31 சங்கீதம் 19வது வசனம். செய்தி நேரம் சுருக்கமாக தான் இருக்கும், சீக்கிரம் எடுங்க. நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. அவர் கொடுக்கிற நன்மைகளிலேயே பெரிய நன்மையை தருவாராம். நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை, ஆண்டவரிடத்திலே சிறிய நன்மை பெரிய நன்மை வச்சிருக்காரு. இந்த பெரிய நன்மையாக பார்த்து கொடுக்குறாராம். யாருக்கு? உமக்கு பயந்தவர்களுக்கும், எல்லா மனுஷனும் முன்னாடி ஏசப்பா மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறவர்களுக்கும். அல்லேலூயா. சரி, ஒன்று ஒன்றா பார்ப்போம். முதலாவது, தேவனுக்கு, தெய்வத்துக்கு, ஏசப்பாவுக்கு பயப்படுகிற கிறிஸ்தவர்களாக இருக்க வேணும். உங்கள் அப்பா வர்றாரா? அவர் கிடக்காரு. உங்கள் அம்மா வருதுடா, அது கிடக்குது. அப்படி தகப்பனை தாயை அலட்சியம் பண்ணுகிற பிள்ளைகளாய் அல்ல, தகப்பனாகிய இயேசுவை, தாயாகிய இயேசுவுக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். தேவனுக்கு பயப்படுகிற பயம் எங்கே அப்படின்னு அவரே வேதனையோடு கேட்கிறார். மல்கியா புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே, மல்கியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே 7வது வசனமா 6வது வசனமா 4. நான் தேவனானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? கேட்குறாரா? நாக்க பிடுங்குற மாதிரி. ஆமேனா. நான் தேவனானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? நீங்கள் எனக்கு பயப்படாமல் இருக்கிறீர்கள் அல்லவா? எனக்கு பயப்படுகிறவர்களாய் அல்ல. நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? துணிகரமாய் நடக்கிறீர்கள். வாசிங்க. 1 அதிகாரம் 6 வசனம், மல்கியா 1:6.
நான் பிதாவானால், நான் தகப்பனானால் எனக்குரிய கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று கர்த்தர் கேட்கிறார். நாக்க புடுங்குற மாதிரி கர்த்தர் கேட்கிறார். நான் தெய்வமானால், நான் கர்த்தரானால் எனக்கு ஏன் பயப்பட மாட்டேன்றீங்க? அப்படி என்றால் கர்த்தர் அவருக்கு பயப்படுகிற பயத்தை எதிர்பார்க்கிறார். பயப்படுகிறதை எதிர்பார்க்கிறார். பயப்படுகிறத எதிர்பார்க்க. சின்ன பிள்ளையில் விளையாடும்போது ஸ்கூலில், டேய் எனக்கு பயப்படியா, சாமிக்கு பயப்படாடன்னு. உனக்கு எதுக்குடா நான் பயப்படணும்? சாமிக்கு தான்டா பயப்படுவேன். அவன் கண்ணுக்கிட்ட அப்படி கையை அப்படி கொண்டு போயிட்டு வந்தாலே பயந்துருவான். பார்த்தியா, எனக்கு தான் நீ பயந்தேன். ஞாபகம் இருக்கு? அப்படி ஒரு விளையாட்டு விளையாண்டுருக்கீங்கள? சின்ன பிள்ளைகளை தனக்கு என்ன செய்கிறான்? பயப்பட வைக்கணும். இப்படி பிசாசு அப்பப்போ வந்து கையை காட்டிட்டு அப்படி நம்மளை அவனுக்கு பயப்பட வைப்பான். ஆனால் அவனுக்கு என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. பிசாசுக்கு பயப்படக்கூடாது, சாத்தானுக்கு பயப்படக்கூடாது, அவனால் வருகிற சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு பயப்படக்கூடாது. நாம் பயப்பட வேண்டியது கர்த்தருக்கு. நமக்கு அதான் நீதிமொழிகளை சாலமோன் சொல்றார், தேவ பயமே ஜீவ ஊற்று. தேவ பயம் வேணும். ஒரு கிறிஸ்தவனுக்கு தேவ பயம் இருக்க வேண்டும். தெய்வ பயம் இருக்கணும். துணிகரம் வரக்கூடாது. சபைக்குள்ளேயும் சரி வெளியிலையும் சரி துணிகரமான ஒரு மனசு வரவே கூடாது. உள்ளத்துக்குள்ள அந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆபிரகாம் தன் மனைவியை கூட்டிக்கிட்டு போகிறாரு. பிள்ளை இல்லை, ஆடு மாடுகளை கொண்டுட்டு போகிறாரு. அப்படி வரும்போது வந்த தேசம் வந்து பெலிஸ்தீருடைய தேசமாக இருக்குது. இப்போ இருக்கலே பாலஸ்தீனியர்கள் என்று அழைக்கப்படுகிற பெலிஸ்தீர் அவங்க அங்கே அமலேக்கியர் என்பவர், அபிமலேக்கு என்பவன் ராஜாவாக இருக்கிறான். அங்கே போன உடனே இவர் ஒரு கூடாரத்தை போட்டு அவர் வாட்டில் அரம்டான்னு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு? ஆடு மேய்ச்சிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அந்த அபிமலேக்கு ஆட்கள் என்ன செய்கிறாங்க? பார்க்குறானுங்க. ஓ, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படியே ஒரு தம்பதி வந்திருக்காங்க. நல்ல ஆடு மாடுகள்லாம் நிறைய வச்சுருக்காங்க. அவங்க ஆட்டில் வந்து நம்ம ஊர் எல்லைக்குள்ளே வந்து குடிசை போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அது யாருன்னு கொஞ்சம் விசாரியாப்பா. விசாரித்தா, ஐயா ஏதோ கல்தே தேசத்துலேருந்து வந்திருக்காங்க ஐயா. அப்படியா? இவன் உடனே குதிரையை எடுத்துக்கிட்டு டக் டக்குன்னு போனான். அது போனால் அந்த அம்மா சாரால் வீட்டுக்குள்ளேருந்து இது குடத்தை தூக்கிட்டு எதுக்கு வந்திருக்கு? தண்ணி எடுக்க போயிருக்கு. துறவுக்கு, கிணத்துக்கு தண்ணி அடிக்க போகும்போது பார்த்துட்டான். யார்? இந்த ராஜா. பிடிச்சி போச்சு. இவ்வளோ அழகான பொண்ணாக இருக்கா, நம்ம ஊருக்குள்ளே வந்து இப்படி குடியிருக்காளே, இவ்வளோ விடக்கூடாது. டேய், அது யாருன்னு விசாரிங்கடான்னு. அடுத்த நாள் ஒரு கூட்டம் வருது. ஏய், யார் ராணி? நீங்கள் 2 பேரும் யார்? எதுக்கு இந்த ஊருக்கு வந்தீங்க? என்னது, என்ன விஷயமா வந்தீங்க? அப்போ ஆபிரகாம் பயப்படுறாரு. ஐயோ, நீ வந்து கேட்குற பார்த்தா பயமாக இருக்கே. இவன் நம்ம மனைவி வேறு அழகாக இருக்கா. இதுக்கு தான் சொல்கிற அழகாத கட்டாதன்னு. அழகாக இருக்கிற கட்டிவிட்டான். இப்போ மாட்டிக்கிட்டு முழிக்கிறான். என்ன செய்ய? இவன் மனைவின்னு சொன்னால் நம்மளை போட்டு தள்ளிட்டு அவளை கூட்டி போயிடுவாங்க. நம்மளை கொன்னுட்டு அவளை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. பேசாமல் என்னன்னு சொல்லிடுவோம்? சிஸ்டர்ன்னு சொல்லிடுவோம் அப்படின்னா. அது யார்? நாங்கள் 2 பேரும் அண்ணன் தங்கச்சிங்க, இங்கே வந்திருக்கிறோம், கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் போயிடுவோம். அப்படியா? அண்ணன் தங்கி தானே, அப்போ மச்சான் ஆக்கிடுவோம். மச்சான் உன் தங்கச்சி அனுப்பிவிடு அப்படின்னு ராஜா கூப்பிட்டு போயிட்டான். ஐயோ, இப்படி வந்தா அப்படி நடக்குது, அப்படி வந்தா இப்படி நடக்குது. நான் இப்படி யார் புலம்புறா? விசுவாசிகள் தகப்பன். அவருக்கே இந்த புலம்பலாகி போச்சு. எடுங்க ஆதியாகம புஸ்தகம் 22 அதிகாரம்.
இப்படி ஆகி போச்சே, ஐயோ ஆண்டவரேன்னு புலம்பிக்கிட்டு நிற்கிறான். ஆண்டவர் பார்த்தார், ஒன்றும் கவலைப்படாத, உன் மனைவி அவன் தொட முடியாதபடிக்கு அவனுக்கு அங்கே டெங்கு காய்ச்சல் அனுப்பியிருக்கேன், நீ ஒன்றும் பயப்படாத, அவங்க கொரோனா காய்ச்சல் அனுப்பியிருக்கேன், அவனுக்கு ஒன்றும் வராது, நீ தைரியமாக இரு அப்படின்னு சோத்திரம் 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 ஏசப்பா சோத்திரன்னு சோமனிக்கிட்டே இருக்கார். அப்படியே அவர் இருக்கும்போது அங்கே காய்ச்சல் ராஜாவுக்கு அவங்க குடும்பத்தோடு காய்ச்சல் வந்திருக்கு. வைத்தியரெல்லாம் கூப்பிட்டு பார்க்குறாரு. 2வது நாள் காய்ச்சல் விடலை, 3ஆம் நாள் காய்ச்சல் விடலை. கர்த்தர் அங்கே வந்து நிற்கிறாரு. யார்கிட்ட பேசுகிறாரு? அபிமெலேக்கிட்ட சொல்கிறார், டே உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என்னுடைய ஊழியக்காரனாகிய ஆபிரகாம், என்னுடைய ஊழியக்காரனாகிய அவனுடையதான மனைவியை நீ எப்படி கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படியா, ஐயோ எங்களுக்கு தெரியாமல் போச்சு, அவன் மனைவின்னு சொல்லையே, அவன் தங்கச்சின்னு தானே சொன்னான், நான் அதனால தானே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அப்படியே சொல்கிறான். அப்போ உடனே அவன் சொல்கிறான், நீ ஏன் இப்படி உன் மனைவின்னு உடனே அவனை கொண்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறான். கொண்டு வந்து விட சொல்லிட்டான். விட சொன்ன உடனே கொண்டு வந்து ஆபிரகாமுடைய மனைவியை அந்த ராஜா அனுப்பி வச்சிட்டான். அனுப்பி வச்ச உடனே கொண்டு வந்து விட்டுட்டான். விட்ட உடனே, ஏன் இப்படி செய்தாய், உன்னுடைய மனைவின்னு ஏன் சொல்லலை, நீ எதுக்காக இப்படி இது தங்கச்சின்னு சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஆபிரகாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அந்த வசனத்தை சொல்லுங்கள். 20:11 எடுங்க, எல்லோரும் எடுங்க. 20 அதிகாரம் 11 வசனம். ஆபிரகாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எல்லாரும் சொல்லுங்கள். ஆபிரகாம் இவ்விடத்திலே 10ஆம் வசனத்தை வாசிச்சுட்டு வாசிங்க. அபிமெலேக்கு ஆபிரகாமை நோக்கி, என்னத்தை கண்டு நீ இந்த காரியம் செய்தாய், உன் மனைவின்னு சொல்லாமல் எப்படி சொன்ன, சகோதரின்னு ஏன் சொன்னேன்னு கேட்குறான். அதுக்கு அவன் சொல்கிறான் 12ஆம் வசனத்தை, அவள் என் சகோதரி என்பது ஒரு வகையில் மெய்தான், அவள் என் தகப்பனுக்கு காலத்தி, அதனால் நான் அது ஒரு பக்கம் நான் சொன்னது சரிதான், ஆனாலும் இப்போ அவள் யாராக இருக்கிறா, என் மனைவி ஆயிருக்கா. நான் மனைவின்னு சொன்னதுக்கு காரணம் இந்த ஊரில் ஒரு வயலுக்கும் அதனால தான் பயந்துக்கிட்டு இப்படி சொன்னேன்ட்டான். அப்படி என்றால் ஒரு தெய்வ பயம் இல்லாத ஊருக்குள்ளே குடியிருப்பது கஷ்டம், ஆபத்து. அப்படி என்றால் ஒரு குடும்பத்துக்குள்ளே தெய்வ பயம் இருக்க வேண்டியது அவசியம். ஒரு குடும்பத்துக்குள்ளே தெய்வ பயம் எவ்வளோ அவசியமோ அதுபோல ஒரு மனுஷனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தெய்வ பயம் அவசியம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தெய்வ பயம் ரொம்ப 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 அவசியம். அதுதான் நமக்கு வாழ்க்கை, அதுதான் ஆசீர்வாதம். இவர் நம்ம வர்றாரே பிரசங்கியார் ரீகன் கோமஸ் ஒரு பாட்டு போட்டிருக்காரு, தெய்வ பயமே இல்லை, அது அது ஒரு 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 நம்மளை பரிசுத்தத்துக்கு ஏதுவாய் பண்படுத்துகிற குணம். அல்லேலூயா. கர்த்தர் சித்தமான அடுத்த வாரம் நம்ம அந்த பாட்டை பாடுவோம். தேவ பயம் என்பது நம்மளை பண்படுத்துகிற குணம், நம்மளை தீமைக்கு விலகி வாழ வைக்கிற குணம். தெய்வ பயம் தொண்ணு இருக்கு, சும்மா பேசிக்கிட்டே இருக்கும்போது எதுக்கு கத்திரியை திடீர்னு கவனிங்க. எல்லோரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா கவனிங்க. அதாவது தெய்வ பயம் இல்லாத இடத்துல எல்லாம் அக்கிரமம் இருக்கும். வாழ்க்கையிலும் சரி குடும்பத்திலும் சரி ஈவு இறக்கம்ன்றதே இருக்காது. நீங்கள் நிறைய இடங்களில் பாருங்கள், பச்சை பிள்ளையை போட்டு மங்குன்னு அடிக்கிறது, மனைவியை போட்டு மங்குன்னு அடிக்கிறது, சில இப்போல்லாம் புருஷனை போட்டு மங்குன்னு அடிக்கிறது. சிரிக்காதிய, நடக்குது, நம்ம சர்ச்சுக்குள்ளே நடக்குது, உங்களுக்கு தெரியாது. வெளியே அடி வாங்கிட்டு ஒன்றும் இல்லாமல் அதை ஒத்துட்டு வரான். சிரிப்பை பாருங்கள், சந்தோஷம். யார் பழத்தவங்கள விட்டுறாங்க டமாட்டுமுன்னு, ஆனால் என்ன இல்லைன்னு அர்த்தங்க. தெய்வ பயம். தெய்வ பயம் இல்லாத இடத்துல சகல அக்கிரமும் நடக்கும். நம்புறீங்களா?
ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ளே அந்த தெய்வ பயம், அவருக்கு பயந்து நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். அவருக்கு பயந்து அவருடைய வார்த்தைக்கு அப்படி நடுங்குகிறவனைத்தான் அவர் நோக்கி பார்ப்பாராம். அவருக்கு பயப்படுகிற பயம் எங்கே? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆபிரகாம் மற்றவங்களுக்கு தெய்வ பயம் இல்லைன்னு சொன்னார், இவருக்கு இருந்துச்சா? யாருக்கு இருக்கா? செக் பண்ணிடுவோம் அப்படின்னு ஆண்டவர் செக் பண்ணுறாரு. 22 அதிகாரத்தில் 20 அதிகாரத்தில் அந்த ஊர்க்காரங்களுக்கு என்ன இல்லை? தெய்வ பயம் இல்லைன்னு சொன்னார்ல. இப்போ இவருக்கு இருக்கான்னு செக் பண்ணுறாரு. 22 அதிகாரத்தில் உன் மகனை கொண்டு வந்து எனக்கு என்ன செய்ய? பலி செலுத்துன்றார். உடனே இவர் கொண்டு போய் என்ன செய்கிறாரு? பலி செலுத்த போகிறார். பலி செலுத்தி முடித்த உடனே, பலி செலுத்த போய் வெட்ட போகிற நேரத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, வெட்டாத உன் மகனை. சொன்னாரா? 22 உன் மகனை என்ன செஞ்சிட? ஈசாக்க பலி செலுத்த, அதை வெட்டிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. 12ஆம் வசனத்தில் 22:12 உன் புத்திரன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று. எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. கர்த்தர் அப்போ மகனை பலி செலுத்த சொன்னதே எதுக்காக? நீ எனக்கு பயப்படுகிறாயா என்பதை செக் பண்ணத்தான். தசம பாகத்தை எடுத்து வைக்கும் போதே என்ன இருக்கணும்? பயம் வரணும். நான் கர்த்தருக்கு சொல்லுங்க, அந்த பயம் வரும். பயப்படுகிறவர்கள் கரெக்டாக எடுப்பாங்க. ஒவ்வொரு விஷயத்திலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இன்னைக்கு திருச்சபைகளுக்குள்ளே இல்லை. அதனால தான் சர்ச்சுக்குள்ளேயே சண்டை போடுறாங்க. சர்ச்சுக்குள்ளேயே சண்டை. ஏன்னா சர்ச்சுக்கு தேவனை குறித்த பயம் இல்லை. இருக்கட்டும், ஏன் உன் பக்கமே நியாயம் இருக்கட்டும். உன் பக்கம் நியாயம் இருந்தாலும் ஏன் நீ சர்ச்சுக்குள்ள சண்டை போடுற? நான் சொல்ல புரியுதா? நான் சொல்ல புரியுதா? நமக்கு அப்படி இருக்கணும். தாவீது பக்கம் நியாயம் இருக்கிறது, அவர் தப்பு செய்யலை. ஆனாலும் தெய்வத்துக்கு பயந்து ஒதுங்கி போகிறார். ஆமென் சொல்லுங்க. சவுலுக்கு பயந்து ஒதுங்கலை. யாருக்கு பயந்து? தேவனுக்கு பயந்து ஒதுங்குகிறார். அவர் பக்கம் நியாயம் இருக்கு. அவர் பக்கம் நியாயம் இருக்கு. அவர் எந்த தப்பும் பண்ணலை. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். சவுல் தாவீதை புரிஞ்சுக்கிட்டு அவரிடத்தில் தகாத விதமாய் தேவ பிரமாணத்துக்கு விரோதமாய் நடந்து கொள்ளுகிறார் என்பது சவுலுக்கு தெரியுது. நாம் அப்படி இருக்கக்கூடாது. தெய்வத்துக்கு பயப்படுகிற பயம் நமக்கு வரணும். தெய்வத்துக்கு பயப்படும் போது பலவித நன்மைகளை கர்த்தர் செய்வார். அதில் பெரிய நன்மையா செய்வாராம். அப்படித்தானே ஐயா? அப்படிதான் வசனம் சொல்லுது. எப்படி சொல்லியிருக்கு? நான் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை. அப்போ தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களுக்குன்னு தனி நன்மையை செய்கிறாரு. பெரிய நன்மையை செய்கிறாரு. நம்ம வேற ஒரு குவாலிஃபிகேஷன் நமக்கு இல்லாட்டாலும் பரவாயில்ல, கடவுளுக்கு பயந்து நடந்தாலே போதும். நம்ம கண்டிப்பாக நன்மைகள் வரும். கடவுளுக்கு பயந்து நடங்க. கடவுளுக்கு பயந்து நடங்க. துணிகரமான எந்த பாவமும் நமக்கு வேண்டாம். துணிகரமான எந்த காரியத்திலும் உடன்படவும் வேண்டாம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. தெய்வத்துக்கு பயந்தவர்களுக்கு நான் உண்டு பண்ணி வைச்சிருக்கிற நன்மை எவ்வளவு பெரியதாக இருக்கிறது, எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. ஒவ்வொரு நன்மையை பாருங்கள், ஒவ்வொரு நன்மையை சொல்கிறேங்க. 34ஆம் சங்கீதத்தில் 11ஆம் வசனத்தை பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுதலை. அப்போ ஒரு மனுஷனுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உடனே வராது. அப்புறம் நன்மைகளை தியானிப்போம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உடனே வராது. இதை பெற்றோர் தான் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்?
போதிக்கணும். அதை எப்படி கூப்பிடுறாரு தகப்பன்? பிள்ளைகளே என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு ஐ வில் டீச் யூ ஹவு டு ஃபியர், எப்படி பயப்படணும் நான் உனக்கு சொல்லித்தாரேன். கடவுளுக்கு எப்படி பயப்படணும், எந்தெந்த விஷயத்தில் பயப்படணும், எப்படி பயப்படணும்னு சொல்லித்தாரேன். ஊஷா என்பவன் உடன்படிக்கை பெட்டியை தொட்டான். சாயும் போது என்ன செஞ்சான்? அடிச்சாரு. ஏன்? கடவுளை குறித்த பயம் இல்லை. கடவுளை குறித்த பயம் இருக்கணும். அப்போ பெட்டி விழுகட்டு, அது அந்தரத்தில் கூட தொங்குமியா, நீ யார் அதை தொட? இல்லையா சொல்லு. அப்புறம் ஒரு நாளைக்கு சொல்கிறேன் ஏன் அதை தொட்டான்னு. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் பிரமாணங்களை மீறாம அவன் தொட்டதுக்கு காரணம் பிரமாணத்தை மீறினான். ஆசாரியன் தவிர ஒருவன் உடன்படிக்கை பெட்டியை தொடக்கூடாது. ஆகவே பயம் இருக்க வேண்டும், கடவுள் பயம் இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகளே, என்னிடத்தில் வாருங்கள், எப்படி கர்த்தருக்கு பயப்படும் என்று உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். கர்த்தர் நமக்கு டீச் பண்ணுவார். இதெல்லாம் படிக்க வேண்டிய பாடம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் நுகம் மெதுவாயும். இதுவரை சொல்லிடுவீங்க, அடுத்து தான் சொல்லணும். அதுதான் முக்கியம். என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு மத்தேயு 11:30. அதுக்கு முன்னாடி என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்றாரு, அழைக்கிறாரு, என் பிள்ளைகளே நீங்கள் என்னிடத்தில் வந்து என்ன செய்யுங்க? ஸ்டடி. என்னிடத்தில் வந்து என்ன செய்யுங்கள்? கற்றுக்கொள்ளுங்கள். என்னத்தை கற்றுக்கொள்றது? எப்படி கடவுளுக்கு பயப்படணும்னு கற்றுக் கொடுக்கணும். படிக்க வேண்டிய பாடத்தில் ஒரு சப்ஜெக்ட் என்னது? அவரே சொல்றாரு, என்னிடத்தில் வந்து என்ன செய்யுங்கள்? கற்றுக்கொள்ளுங்கள். எதை கற்றுக்கொள்வது? சங்கீதத்தில் பார்த்தோம், பிள்ளைகளே கற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு எதை போதிப்பேன்? கர்த்தருக்கு பயப்படுவது எப்படி என்று போதிப்பேன். அவர் கற்றுக்கொண்டார், எப்படி கீழ்ப்படியணும்னு கற்றுக்கொண்டார். அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே சொல்லுங்க கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் படித்த பாடத்தை நம்ம கற்றுக் கொடுப்பாரு. டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, ஸ்கூலில் வாத்தியார்கள் டீச்சர்ஸ் இருக்கிறாங்கன்னா அவங்க படித்ததை நமக்கு, இப்போ ஏசப்பா படித்ததை, அவர் எப்படி பிதாவுக்கு பயந்து நடக்கிறாரோ அதுபோல நமக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுதல் எப்படி என்று கற்றுக் கொடுக்கிறார். ஒரு விசுவாசி நல்ல கடவுளுக்கு பயந்து வாழ ஆரம்பிச்சிட்டாலே அவங்களுக்கு தேவன் உண்டு பண்ணி வச்சிருக்கிற நன்மை பெரிய நன்மையை செய்வார். இந்த துணிகரமாக சேட்டை பண்ணிக்கிட்டு திமிர் பண்ணிக்கிட்டு அலைஞ்சா அவ்வளோதான், இருக்கிற நன்மையும் குறைஞ்சிரும். அப்போ என்ன நன்மை அப்படி பெருசாக செய்வார்னா, முதல்ல அவர்களை கவனிப்பார், அவர்களை நோக்கி பார்ப்பார். நீங்கள் நல்லா படித்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அந்த சங்கீதத்துக்காரன் சொல்கிறாரு, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு ஒரு குறையுமே வராது. 34 சங்கீதம் 9ஆம் வசனத்தை பாருங்கள். குறைவே வராது. ஏன்னா அவங்களுக்கு தான் மற்றவங்களோட பெரிய நன்மையை செய்கிறாரு. அப்போ கர்த்தருக்கு பயந்து நடந்தா குறையே வராது. பயந்தவர்களுக்கு குறைவே இருக்குது. பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள். அப்போ பயப்படணும்.
கர்த்தர் அந்த பயத்தை எதிர்பார்க்கிறார். எவ்வளவுதான் கர்த்தரை முகமுகமாய் தரிசிக்கிற மனுஷனாய் இருந்தாலும், யார்? மோசே முகமுகமாய் தரிசித்து பேசுகிற அளவுக்கு கர்த்தருடைய சத்தத்தை கேட்குற ஒரே எபிலிட்டி யார் மட்டும்தான்? மோசேக்கு மட்டும் இருந்தாலும் அவரும் கர்த்தர்னு வரும்போது என்ன செய்கிறாரு? பயப்படுறாரு. இதுதான் நமக்கு இருக்கணும். வாரம் ஜெபிச்சாலும் டெய்லி ஜெபம் பண்ணாலும் நம்முடைய ஜெபம் பெருக பெருக நிர்விசாரம் நமக்குள்ளே வந்துடாதபடிக்கு எப்பவும் கர்த்தரை குறித்த பயம் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஆமென். இந்த கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய அதை எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய ஆபத்து என்னன்னா, அதிகமாக சர்ச்சுக்கு வந்து நிறைய ஜெபம் பண்ணி தேவ சமூகத்தை குறித்த நிர்விசாரம் வந்துடுது. நிறைய ஊழியக்காரங்களே அப்படித்தான் இருக்காங்க. ஒரு பயமே கிடையாது. கடவுளை குறித்த தெய்வத்தை குறித்த பயமே கிடையாது. என்னமோ மாமா மாய மாதிரி கிண்டல் அடிச்சுக்கிட்டு அல்லையான்ற வார்த்தையை சொல்லிக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு கும்மாலம் அடிச்சுக்கிட்டு ஒரு குலுக்குன்னா தன்னால் அங்கனைக்கிலே எல்லா முழங்காலும் ஒன்றோட ஒன்று அடிச்சிடும். அந்த பயம் இல்லை. தேவனை குறித்த பயம் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்குள்ளும் பயம் இருக்கணும். அவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் எவ்வளவுக்கு எவ்வளவு அன்பானவரோ அவ்வளவுக்கு அவ்வளவு கோபக்காரர். எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு ஏசப்பா அன்பானவரோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஒரு யாரு? கோபக்காரர். பச்சிக்கிற அக்கினி. அதை நினச்சிக்கிறனும், அதை மறந்துடக்கூடாது. அவரை குறித்ததான அன்பானவர் தான். அதே நேரத்தில் பெல்ட்டை கலட்டிட்டா டேய் அப்பா அதை எதை வாங்கி தராருன்னு சொல்லி அவர்கிட்ட விளையாடாத, பெல்ட்டை கலட்டினார்னா முதுகை பிச்சுடுவார் அப்படின்னு பிள்ளைகளுக்கு தெரியுது. அதை எதை வாங்கி தருவார், எல்லாம் அன்பாக இருப்பார். பெல்ட்டை கலட்டிடுவார். அப்போ இவர் சாட்டையை திரிச்சிருவார். எதில்? காலில் என்ன செய்கிறாரு? திரிக்கிறாரா? அப்போது நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? கோவக்காரர். அன்பாக இருப்பார், கோவக்காரராக இருப்பார். அவருடைய கோபத்தை புரிஞ்சு அவர் விஷயத்தில் கொஞ்சம் பயத்தோடு நடந்துக்கிட்டோம்னா தப்பிச்சோம். பெரிய நன்மை கிடச்சிரும் நமக்கு. சந்தோஷமாக ஒரு அல்லையா சொல்லுவோமா? அப்படி பயந்தவங்களுக்குன்னு ஒரு புஸ்தகம் வச்சுருக்காரு. வாசிங்க. மல்கியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். அவர்களை கவனித்து என்ன செய்வார்? கேட்பார், ஒட்டு கேட்பார். சொல் அப்படி சேர்த்துக்காங்க. கர்த்தருக்கு பயந்தவர்கள் என்ன பேசுகிறாங்கன்னு ஒட்டு கேட்பார். அப்போ யாரெல்லாம் கர்த்தருக்கு ஒழுங்காக பயப்படுறா, யாரெல்லாம் பைபிளை எடுத்து வாசிக்கிறா, அவருடைய நாமத்தை தியானிக்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள், வசனத்தை எடுத்து வாசித்து தியானிக்கிறார்கள் என்பதை எழுதி வைப்பதற்கு ஒரு புஸ்தகம் வச்சிருக்காரு. அதுக்கு பேர் தான் என்ன புஸ்தகம்? ஞாபக புஸ்தகம். ஆஹா, இப்படி ஒரு புஸ்தகம் இருக்கின்றதே தெரியும். என்ன புஸ்தகம்? அப்போ அவர் மறந்துடக்கூடாதுன்றதுக்கு அவரே என்ன புஸ்தகம் வச்சுருக்காரு? யாரெல்லாம் ஒழுங்காக ஜெபிக்கிறவங்க, யாரெல்லாம் வசனத்தை தியானிக்கிறவங்க, இன்றைக்கி வசனம் வாஸ்தமா, இன்றைக்கி தியானித்தோமா, நம்ம இன்றைக்கி ஒழுங்காக கர்த்தருக்கு பயந்து நடந்தோமா என்பதை கர்த்தர் என்ன செய்கிறாரு? எழுதி வச்சுக்கிறாரு. ஞாபக புஸ்தகம். இதுக்கு ராஜாக்கள் இப்படி ஞாபகத்துக்கு எழுதி வைக்கிறதுக்கு பேர் நாளாகம புஸ்தகம். அவங்களுக்கு பேர் என்ன புஸ்தகம்? நம்ம எழுதி வச்ச அந்த புஸ்தகத்துக்கு பேர் டைரி. என்னது? டைரி எழுதி வைக்கிறோம். டெய்லி இன்னைக்கு கத்தரிக்காய் 10 ரூபாய்க்கு வாங்கினேன், வெங்காயம் 15 ரூபாய்க்கு வாங்கினேன், ஆக மொத்தம் இன்றைக்கி 115 ரூபாய்க்கு காய்கறி வாங்கினேன். இதுக்கு எழுதி வச்சு அப்புறம் மொத்தத்தில் இந்த மாதத்தில் எம்பிட்டு காய்கறி வாங்கினேன், எம்பிட்டு இப்படி காய்கறி எழுதுறது கூட என்ன செய்கிறாங்க? அன்றாட வரவு எவ்வளோ செலவாகுது குடும்பத்துக்கு, அன்னன்னைக்கு செலவழிச்சதை பூரா என்ன செய்கிறாங்க? எழுதி வைக்கிறாங்க. இந்த இப்படி எழுதி வைக்கிற புஸ்தகத்துக்கு பேர்
டைரி. ஆனால் யார் யாரெல்லாம் கர்த்தர் ஒரு புஸ்தகத்தில் எழுதுகிறாராம், யார் யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவாங்க, யார் யார் பயப்படாதவங்க, இன்றைக்கி யார் யார் பயத்தோட சர்ச்சுக்குள்ளே நுழைஞ்சா, யார் யார் திமிரா சர்ச்சுக்குள்ளே நுழைஞ்சா, யார் யாரெல்லாம் வீட்டுக்குள்ளே திமிரா நடந்துக்கிறா, யார் யாரெல்லாம் பயத்தோடு நடந்துக்கிறா, யார் யாரெல்லாம் பைபிளை எடுத்து பயத்தோடு வாசிக்கிறா, யார் யாரெல்லாம் முழங்காலில் நின்று பைபிள் வாசித்தா, எல்லாத்தையும் என்ன வச்சுருக்காரு, ஞாபகப்படுத்துகிறார். இந்த ஞாபகப்படுத்துறதுக்கு எழுதுகிற புஸ்தகம் இருக்குது, ரெக்கார்டிங் பண்ணுற புஸ்தகம் இருக்குது. அதுக்கு தான் என்னது, சிசிடிவி கேமரா, ரெக்கார்டிங், பென் டிரைவர். என்ன டிரைவர்? பென் டிரைவர், ஆன் டிரைவர் கிடையாது. என்ன டிரைவரு? ஆமாம், பெண்கள் தான் அதெல்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சு. நம்ம மறந்துருப்போம். நீங்கள் அன்னைக்கு ஊருக்கு போயில சண்டை போட்டுக்கிட்டே போனீங்கள, நம்ம அதை மறந்துருப்போம். அவங்க கரெக்டாக ஞாபகம் வச்சு சொல்லுவாங்க இவங்கக்கிட்ட. அதனால தான் பென் அதை மெமரி கார்டுக்கு என்ன பேர் வச்சுருக்கான், பெண்ணுன்னு பேர் வச்சுருக்கான். பொம்பளைகளுக்கு மாதிரி ஞாபக சக்தி யாருக்குமே இல்லை. அவ்வளவுக்கு அக்யூரேட்டாக சொல்லுவான். கல்யாணம் ஆகி 3ஆம் நாளில் இப்படி நடந்திய, 10ஆம் நாளில் இப்படி நடந்திய, 1 மாதம் கழித்து இப்படி நடந்திய, நம்ம அந்த நாளே மறந்து போயிருப்போம். அத்தனையும் கரெக்டாக டைரி போட்டது மாதிரி இங்கே பதிஞ்சு வச்சுருப்பாங்க. பென் டிரைவர் டான்னு போட்டு ஆன் பண்ணி காட்டிடுவாங்க. எங்கே ஜபிக்கிற விஷயத்தில் சொல்லுங்கள் பார்ப்போம். கர்த்தர் ஒரு பென் டிரைவர் வச்சுருக்கார். அவர் நம்மளுடைய ஜீவியத்தை எப்படி எந்தெந்த விஷயத்தில் கர்த்தருக்கு பயந்தோம், எந்தெந்த விஷயத்தில் பயப்படல, அத்தனை கர்த்தர் நமக்கு என்ன வச்சுருக்காரு, மெமரி வச்சுருக்காரு. மெமரி கார்டு. என்ன கார்டு? மெமரி கார்டு, ஞாபக. ஆண்டுடைய பிள்ளைகளே, நம் ஆண்டவர் பரலோகத்தில் போகும்போது நம்முடைய ஞாபகப்படுத்துவான். அவனுடைய கிரியைகளுக்கு எதை வச்சு கொடுப்பாரு? இந்த மெமரி கார்டு தான். இந்த வருஷத்தில் 2023 நீ தசமாகத்தை 2 மாதம் தான் வச்ச, நீ 4 மாதம் தான் வச்ச, நீ 6 மாதத்தை வச்ச, நீ வைக்கவே இல்லை, ஒரு ஆத்மா கூட சத்தியமே நீ சொல்லலை, 4 பேருக்கு சொன்ன, நீ 10 பேருக்கு தான் சொன்ன, எல்லாம் மெமரி கார்டு வச்சிருப்பாரு. யாருக்கெல்லாம் சத்தியம் சொன்னோம், யாருக்கு சத்தியம் சொல்லலை, யாருக்கு ஏசப்பா பற்றி சொன்னோம், யாருக்கு சொல்லலை, எல்லாம் மெமரி கார்டு அவர்கிட்ட இருக்குது. நீங்கள் போகும்போதே உங்கள் பின்னாடி கேமரா வந்துக்கிட்டே இருக்கும். பஸ்ஸில் ஏறி சீட்டு பிடிக்கிறது தான் குறியாக இருந்தால் பக்கத்தில் உட்கார்ந்தவனுக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் வந்தாய், மெமரி கார்டில் அப்படியே தெரிஞ்சிடும். அவன் சீட்டு தள்ளி உட்காரலைன்னு சண்டை தான் போட்டிய ஒளி அவனுக்கு என்ன கொடுக்குறச்சுன்னு சத்தியம் சொல்லலை. நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுங்க. கர்த்தர் எல்லாத்தையும் என்ன பண்ணி வச்சுருக்காரு, கேமரா பண்ணி வச்சுருக்காரு. நம்ம மனுஷனாலேயே இப்படி கண்டுபிடிக்க முடியுதே, அவற்று இல்லாமல் இருக்குமா? அது இப்போ இந்த சிசிடிவி கேமராவில் முன்ன வெறும் படத்தை மட்டும்தான் பதிஞ்சிச்சு, இப்போ வாய்ஸையும் பதியுது, சத்தத்தையும் பதியுது, என்ன பேசினாலும் பதிஞ்சு வைக்கும். ஆக நம்ம எப்படி ஆகவே ஞாபக புஸ்தகம்னு ஒன்று இருக்குது. அது குறிப்பாக யாருக்கு வச்சுருக்காரு? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு வச்சுருக்காரு இந்த மெமரி கார்டு. நீங்கள் மட்டும் கர்த்தருக்கு பயந்து நடந்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு தனி மெமரி கார்டு வைக்கிறார். ஏன் தெரியுமா? அங்கே வச்சு பரலோகத்தில் அவார்டு கொடுக்கறதுக்கு. ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். பிறகு நீங்கள் சும்மாவா, நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஒவ்வொரு தியாகங்களுக்கும் கர்த்தர் பலன் வச்சிருக்கிறார். பணக்காரலாய் அல்ல, அன்றாட மாத சம்பளம் வார சம்பளம் வாங்குகிறோம், அதுலேயும் காணிக்கை எடுத்து வச்சு கர்த்தருக்கு அந்த தியாகத்தோடு கொடுக்கறத கர்த்தர் சும்மா விடுவாரா? சும்மா விடுவாரா? அவர் ஞாபக புஸ்தகத்தில் வச்சு அள்ளி கொடுப்பார். பர்சன்டேஜ் அடிப்படையில் தான் கொடுப்பார். எவ்வளவு வருமானத்தில் நீ எவ்வளோ கொடுக்குற, நீ எவ்வளோ வருமானத்தில் கொடுக்குற, கர்த்தர் அந்த தியாகத்தையும் அந்த அன்பையும் அந்த அர்ப்பணிப்பையும் பார்த்து அவனவனுடைய கிரியைகளாகிய தியாகத்துக்கு தக்க கர்த்தர் கொடுப்பா. உனக்கு கிடைக்கிற கொஞ்ச நேரம், அந்த கொஞ்ச நேரத்தில் எப்படி பைபிள் வாசிக்கிற, எப்படி ஜெபம் பண்ணுற, அந்த கிரியைகளை பார்த்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆகவே இதுக்கு முதல் தேவை தேவனுக்கு பயப்படணும். ரெண்டாவது அதே வசனத்தை பாருங்கள், தெய்வத்தகி போச்சு 31:19. தேவனுக்கு பயந்தவர்களுக்கும் மனுஷர்களுக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும். ரெண்டாவது என்னது?
ரெண்டாவது யாரா இருக்கணும்? கர்த்தரை நம்பணும். நீங்க தனியா உட்கார்ந்து நம்புறது வேற. அங்க சொல்றாரு பாருங்க, மனுஷர்களுக்கு முன்பாக கர்த்தரை நம்பணும். எல்லாரும் சேர்ந்து வர இல்லையா சொல்லுங்க. நீங்க தனியா வீட்டுக்குள்ள பொண்டாட்டி புருஷனும் பிள்ளைகளோட தோத்திரம் ஏசப்பா நாங்கள் உங்களைத்தான் நம்பி இருக்கிறோம் ஆண்டவர். உன் நம்பிக்கை வீட்டுக்குள்ள இல்லைப்பா, தெருவுக்கு வா. உன் தெருக்காரங்களுக்கு முன்னாடி என்னை நம்பு. உன் சொந்த பந்தத்துக்கு மத்தியில் என் மேல நம்பிக்கையை காட்டு. நான் ஆராதிக்கிற தேவன் இயேசு பெரியவர். ஆமென். இந்த தாயத்தை கட்டிப்பார், இந்த கயரை கட்டிப்பார், அல்லது இதை வீட்டில் வச்சுப்பார், உனக்கு எல்லாமே நல்லது நடக்கும் அப்படின்னு சொந்தக்காரங்க கொண்டு வந்து நீட்டுவாங்க. அப்போத்தான் என்ன செய்யணும்? நான் கர்த்தரை நம்புகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அங்கே தான் உங்கள் நம்பிக்கையை காட்டணும். வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நம்பிக்கையை காட்டுறது பெருசு இல்லை. கர்த்தரை நம்பாதவனுக்கு மத்தியில் நீ கர்த்தரை நம்பி காட்டணும். அதைத்தான் அப்படிதான் வசனம் சொல்லுது. மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கு நீர் பெரிய நன்மையை உண்டாக்கி வைத்திருக்கிறீர். யாருமே கர்த்தரை நம்ப மாட்டேன்றாங்க, நீங்க நம்பி காட்டணும். நான் ஆராதிக்கிற தேவன் எனக்காக யாவையும் செய்யும். அப்படி மனுபுத்திரருக்கு முன்பாக உங்க நம்பிக்கையை காட்ட வேண்டும். என்ன வீடு கட்டுறீங்களா? ஆரம்பிக்கும் போது என்ன இது பண்ணணும்? வாஸ்து படிக்கணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும். வாங்க பால் ஊற்றணும், உன் வாயில் ஊற்று. எதுக்கு பால் ஊற்றணும்? எதுக்கு அதை ஊற்றணும்? அந்த நேரம் நாம் கர்த்தரை நம்புகிறதை இருக்கணும். அப்புறம் நில வைக்கும்போது, அப்புறம் காங்கிரீட்டு போடும்போது கூப்பிடுவாங்க. அவங்க ஆசாரி மாதிரி சும்மா இருக்க மாட்டாங்க. தச்சு கழிக்கணும்னு சொல்லி அவங்க 500 கேட்பாங்க. இந்த 500 1000 கூட பிடி. கோழி கேட்பாங்க. ஆமாம், நம்ம என்ன செய்யணும்? போயிட்டு போகுது. ஆனால் கோழியை நீ வீட்டில் தின்னுக்க, இங்கே வராது. நான் கர்த்தரை நம்புகிறவன். இங்கே எந்த ரத்தமும் சிந்தப்படக்கூடாது, எந்த பிசாசு. அங்கே தான் நம்ம கர்த்தரை நம்புகிறதை காட்ட வேண்டும். வீட்டுக்குள்ள நமக்குள்ளே கொண்டாடுறதல்ல, நம்பிக்கை வைக்கிறதில்ல, மனுபுத்திரருக்கு முன்பாக நம்புறதை காட்டணும். புரியுதுங்களா? அங்கே தான் நம்ம நம்பிக்கையை வெளிப்படுத்தணும். இப்படி மனுபுத்திரருக்கு முன்பாக கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு தான் என்ன நன்மை கிடைக்கும்? இந்த நம்பிக்கை என்ற வார்த்தைக்கு கோப் எப்படி சொல்லியிருக்கு? கோப். அது ஆங்கிலத்தில் அந்த அதாவது கிரேக்க பாஷையில் ஆங்கர் என்று சொல்லுகிறது. எங்கது ஆங்கர்னா என்ன தெரியுமா? ஆங்கிரி இல்லை, ஆங்கர். ஆங்கர்னா நங்கூரம். என்னது? நங்கூரம். கப்பல் கவராதபடிக்கு கப்பலில் ஒரு புயல் வரும்போது, ஒரு அலை வரும்போது கவர போகிற மாதிரி தெரிஞ்சுன்னா எதை போட்டு விடுவாங்க? அந்த நங்கூரத்தை போட்டாச்சுன்னா அது சர்ன்னு போய் எங்கே பிடிச்சிக்கிறோம்? தரையை போய் தரையில் நின்றுக்கிறோம். அதுக்கு பிறகு அந்த கப்பலை என்ன செய்ய விடாது? கவர விடாமல் பிடிச்சி. ஒரு கப்பலை கவிழ விடாமல் பாதுகாக்கிற ஒரு கருவிக்கு பெயர் தான் நங்கூரம். நங்கூரம். அது ஒரு கப்பலை தரையில் நிற்பும்போது நங்கூரத்தை போட்டு நிப்பாட்டுவாங்க. புறப்படும் போது நங்கூரத்தை என்ன செஞ்சுக்கிறாங்க? சுருட்டி எடுத்து கப்பலில் வச்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. எங்கே நிறுத்துகிறாங்களோ அங்கே போடுவாங்க. அப்படி நங்கூரத்தை போடுவாங்க. அதுக்கு பிறகு அந்த கப்பலை என்ன செய்ய விடாது? ஆட விடாது. புயல் காற்றுகளுக்கு ஆட விடாமல் பிடிச்சிக்கிறோம். இதுபோல் ஒரு கிறிஸ்தவனுக்கு எது நங்கூரம்? எது நங்கூரம்? நம்பிக்கை. சொல்லுங்க, எது நங்கூரம்? ஒரு நல்ல ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்கிறவன் நங்கூரம் உள்ள கப்பல். ஒரு விசுவாசிக்கு நங்கூரத்தை போன்றது அவனுடைய நம்பிக்கை. நம்பிக்கை உள்ளவனெல்லாம் கவிழவே மாட்டான். நங்கூரம் உள்ள கப்பல் கவிழாது. அதுபோல நம்பிக்கை உள்ள விசுவாசிகள் கவிழவே மாட்டார்கள். அவங்களை யாரும் கவுத்த முடியாது. சாத்தான் அவனை கவிழ்த்த முடியாது. எத்தனை சோதனைகள் என்ற அலைகளை கொண்டு வந்தாலும் அவர்களை கர்த்தர் காப்பாற்றி கொண்டே இருப்பார். காரணம், அவர்கள் கர்த்தர் மேலே நம்பிக்கையாயிருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா.
நம்பிக்கை. எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறாரு 17ஆம் அதிகாரம், எரேமியா தீர்க்கதரிசி 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்கள். நேரமாகுது, இன்னொரு காரியம் சொல்லணும். மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து மாமிச பலத்தை நம்புகிறவன், கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ளவன். அடப்பாவிகளா, நல்லா கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. இன்னைக்கு மனுஷர் மேல் நம்பிக்கை வைக்கிறாங்க. மனுஷர்கள் யாரு? அப்பா மேலே நம்பிக்கை, அம்மா மேலே நம்பிக்கை, அண்ணன் தம்பி மேலே நம்பிக்கை. மனுஷர் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடாது. எங்கள் வீட்டுக்காரரை நம்புகிறேன், யாரையும் நம்பாதே. இன்னொரு நாசியில் சுவாசம் உள்ள எந்த மனுஷனையும் நம்பாதே. மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறான், நீ அப்படி இருக்காதே. ரெண்டாவது, மாமிசமானதை புயபலமாக்கி கொண்டு தன்னுடைய சரீர பலத்தை நம்புகிறான். நல்ல உடம்பு இருக்கு எனக்கு, நான் உழைச்சி சம்பாதிப்பேன். 4 தடவை வயிற்றால போனாலே நீ ஒன்றுக்காக மாட்டேன், நீ எந்திரிக்கவே முடியாது. நீ என்ன எக்ஸசைஸ் பண்ணி என்ன செய்ய, எப்படி உடம்பு வச்சிருந்து என்ன செய்ய பார்ப்போமே. கீழே ஒரு புடுங்கு தான் பிடுங்கி விடுவார். ஐயோ, குளுக்கோஸ் ஏற்றணும் போல இருக்கு. என்ன நீ பெரிய வயசையும் பலத்தையும் இதையும் வச்சுக்கிட்டு ஒரு அடி அடிச்சன்னா பார்த்துக்க, செகில் பெஞ்சு வரும். உனக்கு ஒரு புடுங்குனார்னு வச்சுக்க. என்ன மாமிச பலத்தை நம்புறது? மாமிச பலம்லாம் ஒன்றுக்கும் உதவாதுங்க. அதெல்லாம் கேரண்டி இல்லாதது. ஒரு காய்ச்சலுக்கு பதில் சொல்ல முடியுதான்? தூக்கி அடிக்க, அது தூக்குதே உன்னைய. காய்ச்சல் என்ன செய்தான்? என்னை தூக்கிடு பார்ப்போம். ஒன்று தூக்கணும். ஒரு காய்ச்சல் தூக்கும் பாரு. இப்போ உன்னைய தூக்கி அடிக்குது. எவரும் தெரியல. மாமிச பலத்தை நம்பாதே, மனுஷனை நம்பாதே, சுய பலத்தை நம்பாதே, உன் வசதிகளை நம்பாதே. இப்படி நம்புகிறவர்கள் எல்லாம் 7ஆம் வசனத்துக்கு வாங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப யாரை நம்ப கூடாது, யாரை நம்பணும்? வியாபாரத்தை நம்பாத, பணத்தை நம்பாத, அதெல்லாம் உருண்டு ஓடிடும். அதுக்கு தான் அழகாக பேர் வச்சுருக்கேன், நாணயம். அதுக்கு பேர் என்ன பேர்? நீங்கள் நாணயம்னு மளிகை கடை தான் ஞாபகம் வரும். இப்போ அவர் கடை கூட மறந்து போச்சு. ஸ்மார்ட் பஜார் என்னென்னமோ வந்துக்கிட்டு இருக்குது இல்லையா? நாணயம்னு ஒன்று. நாணயம்னு ஏன் அதுக்கு பேர் வச்சுருக்காங்க? ரூபாய்க்கு. அதுக்கும் பாருங்கள், அவர் அந்த கடையில் காசை தான் போட்டு வச்சுருக்காரு. ஒரு ரூபா நோட்டை போடக்கூடாது. நாணய கடத்துக்காரு அதில் தான் எதை போட்டு வச்சுருக்காரு? ஒரு உருண்டேரா, அது உருளுது. எவன் கரெக்டாக இருக்கானோ நாணயமாக இருக்கானோ அவன்கிட்ட உருண்டு ஓடும். அதனால நம்ம சரியில்லைன்னா நம்மளை விட்டு ரூபா என்ன செஞ்சிடும்? போயிடும். தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளும். பணத்தை நம்பாதே. அது இன்னைக்கு என் கையில் இருக்குது, நாளைக்கு உங்கள் கையில் இருக்குது, நாளைக்கு இன்னொருத்த கைக்கு போகும். அது நமக்கு நிரந்தரமே இல்லை. அதான் ஆண்டவர் சொன்னார், இது ராயனுடையது, நீ தேவனுடையவன், நீ தேவனுக்கு ஒன்றை ஒப்புக்கொடு. பணம் ஒரு நிரந்தரம் இல்லைங்க, அது நமக்கு தேவையும் இல்லை. நமக்கு தேவை கர்த்தர் மட்டுமே. கர்த்தரை நம்பி இருங்கள். அவர் பணத்தையும் தருவார், வசதியும் தருவார், காரும் தருவார், வீடும் தருவார், எல்லாம் தருவார். கர்த்தரை நம்பிக்கிட்டே இருங்க. கர்த்தரை நம்புகிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான் என்ன தெரியுமா? பிளஸட் மேன், ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவளுக்கு என்ன பாக்கியவதி? எல்லாம் ஆம்பளை பிள்ளையாக பிறக்குது. ஒரு 4-5 ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டாலே என்ன ஆயிடுது? பாக்கியவதி. அவருக்கு என்ன பாக்கியவதி? 50 பிள்ளைகளும் சம்பாரித்து கொண்டு வந்து ஒன்று கூட வீட்டில் இல்லை, அம்புட்டு சம்பாரித்து கொடுக்குதுங்க. அவளுக்கு என்ன? நான் சொல்கிறேன் சரி தானே, கிராமத்தில் கொஞ்சம் சம்பாரிச்சிட்டா வசதி பாக்கியவதின்னுவாங்க. அவனுக்கு என்ன பாக்கியவான்? அவன் பிள்ளைகள் அவன் மாட்டில் உட்காந்து சாப்பிட்றான், பிள்ளைகள் பூரா சம்பாரித்து கொடுக்குது. இப்போ இது வருமானம் வந்தால் பாக்கியவான், பிள்ளையாக இருந்தால் பாக்கியவான், துணிமணி இருந்தால், வீடு இருந்தால் பாக்கியவான், இப்படி சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இது அல்ல பாக்கியவான். கர்த்தரை தெய்வமாய் கொண்டவன் தான் உண்மையான பாக்கியவான். இதெல்லாம் பிரிஞ்சு போகும். பிள்ளையின் அன்பு கல்யாணம் ஆன உடனே பிரியுது.
என்னடா தீபாவளிக்கு வரலையா? அவங்க வீட்டுக்கு ஊருக்கு கூப்பிட்ருக்காமா, அங்கே போயிட்டு வரேன், அப்புறம் வரும்போது வர்றேன் அவங்க வீட்டுக்கு. மனைவி இழுத்துட்டு போயிடுவா. பிள்ளையின் அன்பு கிறிஸ்மஸுக்கு கூட வரவிடாமல் பிரிக்கிறது, தீபாவளி கூட வரவிடாமல் பிரிக்குது. இதுதான் பிள்ளையின் அன்பு. பிள்ளையின் அன்பு பிரியும். ஆம்பளை பிள்ளை, நான் தான் ஆம்பளை பிள்ளை, எங்கள் வீட்டுக்கு தான் வரணும், வரமாட்டேன், பொண்டாட்டி பின்னாடி போவான், இன்றைக்கே ரெடி ஆகிக்க நீ. இதுதான் உண்மை, ப்ராக்டிக்கல். யார் எந்த பிள்ளையாக இருந்தாலும் பிரியும். பொம்பளை பிள்ளை சொல்லவே வேண்டாம், ஆம்பளை பிள்ளை அதை விட மோசம், எல்லாம் பிரிஞ்சிருவாங்க. கடைசி உறவு கணவன் மனைவி தான். ஆமேன்னு சொல்லுங்கள். தலைமாட்டில் உட்காந்து பால் ஊற்றி ஆளை முடிச்சு அனுப்புகிற டிக்கெட் அதான். புரியுதா? அல்லையா சொல்லுங்கள். இதுதான் கடைசி. எல்லா உறவுகளும் நம்மளை விட்டு என்ன செய்யும்? பெற்றோர், எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை எப்படி சொல்லலாம், அது இன்னொரு 5 வருஷத்தில் போயிருப்பார் டிக்கெட் வாங்கிட்டு, அப்புறம் தெரியும் நான் யாருன்னு. எல்லா உறவுகளும் கர்த்தரை மட்டும் நம்பி இருங்க, ஒரு குறையும் வராது. கர்த்தரை மட்டும் நம்பி இருங்க. கர்த்தரை நம்புகிறவன் இப்படி கர்த்தரையே நம்பி இருக்கிறவனுக்கு அவர் உண்டு பண்ணி வச்சிருக்கிற நன்மை பெருசா இருக்கும். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கும் கர்த்தரையே நம்பி இருக்கிறவர்களுக்கும் அவர் உண்டு பண்ணி வச்சிருக்கிற நன்மை பெரிதாக இருக்கும். ஆமேன், ஆமேன். இதான் உண்மை. மூணாவது இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய இன்னொரு தன்மை வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நிறைய சொல்கிறது கொண்டு இந்த பைபிள்லையே நடு வசனம் எது தெரியுமா? தெரியுமா? 118ஆம் சங்கீதம் எத்தனாம் வசனம்? 8வது வசனம். 118ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் தான் இந்த பைபிள்லையே நடு வசனம். என்ன வசனம்? மனுஷனை நம்புவதை விட கர்த்தர் பேரில் நம்பிக்கையாக இருப்பதே பற்றுதல்னா என்னது? நம்பிக்கையாக இருக்கு. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? மனுஷனைத்தான் நம்புவோம். ஏன்னா மனுஷனுக்கு உருவம் இருக்குது, கர்த்தருக்கு உருவம் இல்லை. அதனால உருவத்தை தான் நம்புகிறோம். உருவமாக இருக்கிறதுனால அவன் மேலே ஈஸியாக நம்ப வைக்கிறோம். இவன் இப்படி நம்புறான்னு தெரிஞ்சுதான் பிசாசு என்ன செஞ்சான்? ஒரு உருவத்தை செஞ்சு வச்சுட்டான். இந்த பார், நான் தான் முருகன், நான் தான், நீ நீ எந்த சாமி நம்புற, நான் தான். அதுக்கு ஒரு உருவம் செஞ்சு வச்சுட்டான். நீ தானே உருவத்தை பார்த்தா நம்புற, இந்த உருவம் வச்சுக்க. நம்ம ஆட்கள் அதை பார்த்து என்ன செய்கிறான்? நம்புகிறான். சாமி வருது, உருவத்தை. அப்போ உருவத்தை வச்சே நம்ப வைக்கிறான் பாருங்க. நம்ம உருவத்தை நம்பக்கூடாது, கர்த்தரை நம்ப வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஒரு விசுவாசி, ஒரு தேவனுடைய பிள்ளை மனுஷனை, உருவத்தை நம்பவே கூடாது. கர்த்தர் மேலே பற்றுதலாய் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். சரி, இனி யாருக்கு கர்த்தர் நன்மை செய்வார்? கடைசியாக வாசிங்க சீக்கிரம். உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி, உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். போதும். உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். கடைசியா சொல்றேன், யாருக்கு கர்த்தர் நன்மை செய்வார்? முதல்ல இருந்து சொல்லுங்க. உத்தமமாக இருக்கிறவர்களுக்கு, உத்தமமாக இருக்கிறவர்களுக்கு நன்மை செய்வார். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நன்மை செய்வார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு நன்மை செய்வார். 4வது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு நன்மை செய்வார். அடுத்து, கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு நன்மை செய்வார். இப்போ சொல்றாரு நீதிமானாய் வாழ்கிறவர்களுக்கு நன்மை செய்வார். நீங்க போய் சொல்லுங்க. எப்படி சொல்றாரு ஆண்டவர்?
உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நான் நீதிமானா வாழ்ந்து எண்ணத்தை கண்டேன். சலிச்சுக்கிறாதே. நான் உண்மையாய் வாழ்ந்து எண்ணத்தை கண்டேன். லஞ்சம் வாங்குறவன் தான் நல்லா இருக்கான், வீடு வாசலை கட்டுறான், அவன் தான் நல்ல வண்டி வாங்கி நல்லா இருக்கிறான். நான் உண்மையாய் வாழ்ந்து நீதிமானாய் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? நான் சொல்லிச்சாரு தானே. திருடுறவன் கூட நல்லா தான் இருக்கிறான், கொலை செய்கிறவன் நல்லா தான் இருக்கிறான், கூலிக்கு கொலை செய்கிறவன் இருக்கிறான், அவன் நல்லா தான் இருப்பான். அவனுக்கு சடுதியிலே வரும் ஆபத்து. எப்படி வரும்? அவனை நல்லா சம்பாதிக்க வைப்பார், சம்பாதிக்க அனுமதி கொடுப்பார், அவனுக்கு சடுதியிலே ஆபத்து வரும். அவன் சந்ததி அது அப்படி அவனுக்கு ஒன்றும் வரலையா, அவனை நல்லா வச்சு அவன் பிள்ளைகளுக்கு அந்த சாபத்தை கொடுத்து அவன் பார்த்து பார்த்து சாக வைப்பார். யாருக்கு? அந்த அக்கிரமம் நடக்கிறான்ல, அநீதிமானாய் வாழாமல் அநியாயம் பண்ணுறான் பாருங்க, அவனுக்கு நல்ல ஆயுசை கொடுத்து அவன் பிள்ளைகள் நீ யாருக்காக அநியாயம் பண்ணியோ பார்த்து பார்த்து சாக வைப்பார். அதனால தான் சொல்கிறேன், நீ துன்மார்க்கமாய் வாழுகிறவனை மாடலாக எடுத்துக்கிறாதீங்க. அக்கிரமம் செய்கிறவர்களை பின்பற்றாதீர்கள், அநியாயம் செய்கிறவர்களை பின்பற்றாதீர்கள். நீங்களோ யாராயிருங்கள்? நீதிமானாயிருங்கள். நீதிமான்களுக்கு என்ன உண்டாகும்? நன்மை உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், என் வேதம் சொல்லுகிறது. இது பொய்யா? பொய்யா? பொய் சொல்லுமா வேதம்? அப்போ ஏன் நீங்கள் பயப்படணும்? இன்றைக்கி கஷ்டப்படலாம், நீதிமானாக வாழ்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், இன்றைக்கி கொஞ்சம் நமக்கு அதுக்கு சிரமமாக இருக்கலாம். நீ சகிச்சுக்கிட்டு உண்மையாக இருந்து பாருங்கள், உங்கள் சந்ததி நல்லா இருக்கும், உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பா, உங்களுக்கு ஒரு நன்மை உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம ஓஹோன்னு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நம்மளுடைய சந்ததியை ஆசீர்வதி. நீங்கள் அநியாயம் பண்ணி பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைப்பதை விட நேர்மையாய் வாழ்ந்து நீதிமானாய் வாழ்ந்தால் உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பார்கள். ஆமேன், ஆமேன். உங்கள் பிள்ளைகள் தலைத்திருப்பார்கள், அவர்கள் சுபித்திருப்பார்கள், அவங்க திறமசாலியாக வருவார்கள், அவர்களுக்கு நல்ல அறிவை கொடுப்பார், நல்ல தாளந்துகளை கொடுப்பார், அவர்களை நிறைய சம்பாதிக்க வைப்பார். நீ சம்பாதிச்சு வச்சதை விட அவங்களை சம்பாதிக்கிறவங்களை மாற்றுவார். இதுதான் உண்மை. நீங்கள் நீதிமானாய் வாழணும். இப்போ மறுபடியும் நீதிமானுக்கு டெஃபனிஷன் வரேன். நீதிமான்னா யார்? முடிங்க பாஸ்டர், ஓட்ட அறுக்கிறாரு அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன், நீதி ப்ளஸ் மான். நீதி செய்கிறவர்கள் மான்களை போல இருப்பார்கள். சொல்லுங்கள், நீதி செய்கிறவர்கள் மான். நம்ம நீதி செய்தால் மானை போல சாதுவாயிருவோம். மானை போல சாது. மான் இருக்கிறதுலே எப்படிப்பட்ட மிருகம்? காட்டில் வாழுகிற மிருகங்களுக்குள்ளே ஒரு சாதுவான சாஃப்டான ஒரு மிருகம் எதுனா மான். நீங்கள் நீதியாக வாழ வாழ கோபமெல்லாம் போய், எரிச்சல்லாம் போய், பொறாமையெல்லாம் போய் யாராக மாறிடுவோம்? சொன்னால் சொல்லிட்டு போங்க, செஞ்சால் செஞ்சுக்கங்க அப்படின்னு யாராயிருவோம்? சொல்லுங்கள், சாதுவாயிருவோம். வந்து இடிக்க வந்தாக்க வேண்டாப்பா போப்பா நீ. இப்படி ஒதுங்கி 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 தன்னை காத்து கொண்டு வாழுகிறது தான் என்ன மிருகம்? மானு. அநியாயம் செய்கிறவர்கள் செஞ்சுக்காங்கப்பா. உங்களை திட்டினவங்கள்ட்டையும் சண்டைக்கு போகாமல் ஒதுங்கி போகிற, உங்கள்கிட்ட சண்டைக்கு வந்தவங்கள்ட்டையும் சண்டைக்கு போகாமல் ஒதுங்கி போகிற மிருகம்தான் இது. சொல்லுங்க. இப்படிப்பட்ட மானை போல தீமைக்கு விலகி ஒதுங்கி வாழுகிறவர்கள் தான் நீதி செய்கிறவர்கள். ஸோ இதுக்கு மேலே வேண்டாம், நீதி செய்வோம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வான்.